இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏய், நான் ஸ்கூல் பசங்க மாதிரி சட்டையை பிடிச்சிட்டு கையெடுங்க. ஏய், உண்மையை சொல்றா. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன இப்போ? என் தங்கச்சியோட வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சா? ஹலோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது உங்க தங்கச்சிக்கும் தெரியும். நம்பிக்கை இல்லையா? சரி, சட்டையில இருந்து கையெடுங்க, ப்ரூவ் பண்றேன். வெயிட் a செகண்ட். சொல்லாதி. உங்க அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அண்ணா, ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அது உனக்கு தெரியும்னு வேற சொல்றான். இதெல்லாம் உண்மையா? இருங்க இருங்க. ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்க மித்ரா. இதெல்லாம் உனக்கு தெரியுமாமே? அண்ணா, அது மித்ரா, ஏன் டென்ஷன் ஆகுற? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் உன் கூட தான் ஆச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? மித்ரா, நீயும் நானும் ஏற்கனவே ரிங்கு மாத்திக்கிட்டோன்னு அன்னைக்கு சொன்னல, மறந்துட்டியா? என்ன ஆதி, என் அண்ணனை வெறுப்பேத்தி பாக்குறியா? ஆமா மித்ரா, எங்களை ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்தாரு. வந்தவர் என்னடான்னா, அன்னைக்கு ஜோசியர் சொன்ன மாதிரி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதான் நீ சொன்னதைய மனசுல வச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள உங்க அண்ணன் டென்ஷன் ஆயிட்டார். உனக்கு எது இதுல விளையாடணும் விவஸ்தே இல்லையா ஆதி? பின்னணு மித்ரா, காலையில இருந்து உங்க அண்ணன் சீரியஸாவே சுத்திக்கிட்டு இருக்காரு. அதான் கொஞ்சம் ஜாலியா ஜிம்கான பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன ஆதி இது? சாரி சாரி சாரி. சரி மித்ரா, இன்னைக்கு ஈவினிங் 4:30க்கு நம்ம புது ஃபேக்டரி கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுறோம். நீ சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா. சரி, ஓகே. பாய். சார், நல்ல நேரம் முடிய போறது. சீக்கிரம் செங்கலை வச்சுட்டா வேலையை ஆரம்பிக்கலாமே. மித்ரா, டைம் ஆகுது, வா. அப்படியா? ஆதி, ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ். போன். அப்படி என்னங்க முக்கியமான கால் பேசிட்டு இருக்கா? தெரியலையே. சுதாகர் சார், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இங்க இருக்கிற வேற யாரையாவது கூப்பிடுங்க. இது வெறும் சாங்கியம் தான். மித்ரா, நல்ல நேரம் போயிட்டா அப்புறம் நீங்க பூமி பூஜை பண்றதுல அர்த்தமே இல்லாம போயிடுமே. பாரதி சார், இங்க வாங்க. சார் வாங்க பாரதி. சார், நான் எப்படி? வேணாம் சார். ஏன் வேண்டாம்? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட குடும்பம் தான் சொல்லியிருக்கேன்ல. வாங்க பாரதி. பாரதி, வாங்க. உங்க மனசு போல வீடு நிறைஞ்சிருக்கும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிங்க, ஒரு நிமிஷம். நாங்க சேமமா இருக்கும். யாதி, இப்ப எதுக்கு திடீர்னு நீங்க புது வீடு கட்டணும்னு சொல்றீங்க? ஏற்கனவே நமக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல. பாரதி, அங்க இருக்கிற வீடெல்லாம் நாம இருக்கிறது. ஆனா இந்த வீடு நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு.
ஆனா நாம இப்ப சந்தோஷமா தானே இருக்கோம். இருக்கும் தான். இப்படி தனியா எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு வீடு கட்டி அதுல நீ, நான், நம்ம தமிழ், நம்ம 3 பேர் மட்டும் இருக்கணும்னு ரொம்ப நாளா தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் எல்லாம் செட் ஆன உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வா, இங்க தமிழ் ரூம் வரும். அங்க நம்ம அம்மா வந்தா தங்குறதுக்கு. இதுக்கு மேல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு பெரிய பால்கனி. அதுல நின்னு உன் கூட பேசிக்கிட்டே வேடிக்கை பார்க்குற சுகம் இருக்கே, அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராது. அப்போ நீங்க எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது பிளான் பண்ணி தானே பண்ணணும். ஆதி, இங்க வெட்ட வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெட்ட வெளியோ விண்வெளியோ எதா இருந்தா எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டிய நான் கொஞ்சறேன், என்ன அவன் கேப்பா? ஓ, ஐயோ, பாரதி. மித்ரா, இப்ப எதுக்கு பாரதியை தள்ளி விட்ட? பின்ன என்ன ஆதி, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருந்தா தள்ளி விடாம வேற என்ன பண்ணுவாங்க? பாரதி ஒண்ணு அவங்களா வரல. நீ போன் பேசிட்டு இருந்த, நல்ல நேரம் போயிட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு. அதனாலதான் பாரதியை கூப்பிட்டோம். அதுக்கு தான் அவங்க வந்தாங்க. ஓ, நல்ல நேரம் போயிடணும், யார வேணாலும் கூப்பிட்டுருவீங்களா? மித்ரா, இப்படி எல்லாம் பேசாத. டைம் போயிட்டே இருந்தது. அதுவும் இல்லாம இது வெறும் சாங்கியம் தானே ஐயா சொன்னாரு. அதனாலதான் பாரதியை நான் கூப்பிட்டேன். நீங்க கூப்பிட்டா அவ ஈன்னு இழுச்சிட்டு வந்துருவாளா? ஏன் மித்ரா, அதுக்காக இப்படி தள்ளி விடலாமா? இங்க பாரு, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? அத அவங்க முதல்ல யோசிச்சிருக்கணும். நீ அக்கா, அவங்க நமக்காக தானே வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? அவங்க நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்கா. ஆபீஸ் ஸ்டாஃப்னா ஆபீஸ்ல என்ன வேலையோ அதை மட்டும் தான் பார்க்கணும். தேவையில்லாம நம்ம ஃபேமிலி விஷயத்துல தலையிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். நான் வந்திருக்க கூடாது மேடம். வந்தது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. பாரதி, நீங்க என்ன வேணும்னா வந்தீங்க? நாங்க தானே ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். இல்ல சார், என்ன இருந்தாலும் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. இல்ல பாரதி, என்ன இருந்தாலும் மித்ரா இப்படி பண்ணிருக்க கூடாது. மித்ரா, பாரதி கிட்ட சாரி கேளு. வாட்? நான் இவகிட்ட சாரி கேட்கணுமா? இது இந்த ஜென்மத்துல நடக்காது. பாரதி, மித்ராவுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன சார் நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் இத பர்சனலாவே எடுத்துக்கல சார்.